கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். யோபு 42 அதிகாரத்திலே யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்மளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறா, நம்மளை யாரெல்லாம் வேதனைப்படுத்துறா, நம்ம இருதயத்துக்குள்ளே எப்படிப்பட்ட கவலைகள், எப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கு, எந்த மாதிரி சூழ்நிலையிலே இந்த இரவு நேரத்திலே இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு பகல் வேளையிலே ஒரு குடும்பத்திலே வயசானவங்களை பார்க்க தேவன் உதவி செய்தார். அந்த ஐயாவுக்கு 72 வயசு, அந்த அம்மாவுக்கு 70 வயசு. அந்த தாயார் சொன்னாங்க, எனக்கு சுகர் இருக்கு, என் கணவருக்கு கண்ணு தெரிய மாட்டுக்கு. மொத்தம் தலையில 3 கட்டி இருக்குனாங்க. 2 கட்டி கர்த்தருடைய கிருபையினால மறைஞ்சிட்டு, ஒரு கட்டி இருக்கு, அது எடுக்க முடியாம இருக்கு, கண் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்துடைய கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஐயா கண்ணீர் வடிக்கிறாரு. அவங்களுடைய சொத்துக்களை ஏமாத்திட்டாங்க. அந்த ஐயா சொல்றாரு, நான் போய் ஆட்டோ ஓட்டணும் அப்படிங்கிறாரு. அந்த குடும்பத்துல ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வாரத்துக்கு எனக்கு ஒரு 700 ரூபாய்க்கு மாத்திரை வாங்க வேண்டியிருக்கு. மாசம் மாசம் சாப்பாட்டு செலவுக்கு வீட்டுக்கு பணம் தேவைப்படுது. நான் போய் ஆட்டோ ஓட்டணும் அப்படிங்க. ஆனா மனைவி சொல்றாங்க, ஞாபக சக்தி இல்லை, தூரமா நிக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டா மறந்து போயிருந்தாங்க, இப்படி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா 72 வயசுல ஒரு வயசான தாத்தா உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட சொத்துக்களை பார்த்தா குடும்பத்துல ஏமாத்திட்டாங்க. 72 வயசுலயும் உழைச்சி சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏமாத்துனவங்க ஒரு பக்கம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா இவங்களோ முதிர் வயதுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த 72 வயசு ஐயா கண்ணீர் வடிக்கிறாரு, ஒரு குழந்தை போல இருக்கிறாரு. எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்களேன், எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்காங்க. இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, வயசானதுக்கு அப்புறம் கூட நிம்மதி இல்லை. சில குடும்பத்துலலாம் கண்ணீர் மட்டுமே வாழ்க்கையா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா தேவைகள், ஒரு பக்கம் பார்த்தா குடும்பத்துடைய காரியங்கள். ஆனா இதுக்கு நடுவுல இரவு நேரத்திலே சில குடும்பங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே தினம்தோறும் இணைந்து ஜெபிக்கிறீங்க. நம்ம ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சற்று சிந்திக்க வேண்டும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, நம்ம வாழ்க்கையிலே எத்தனையோ தேவைகள் உண்டு, நம்ம குடும்பத்துல எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆனால் நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தியிருப்பாங்கல்ல, நம்மளை யாராவது வேதனைப்படுத்தியிருப்பாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினாலோ வேதனைப்படுத்தாலோ அவங்களுக்கு நம்ம ஜெபிக்க முடியாது. நம்மளை யாரெல்லாம் வேதனைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஜெபிக்க வராது. ஏன்னா மன்னிக்கிற ஒரு சுபாவம், மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் நம்ம இதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, பகை உள்ள இருக்காது. இரவு நேரத்திலே ஒரு குடும்பம் 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, அப்ப நம்ம வேண்டுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிநேகிதருக்காக. சில குடும்பத்திலே இரவு நேரத்தில் இணைந்திருப்பீங்க, பிரதர் எங்களை ஏமாத்திட்டாங்களே, பிரதர் எங்களை ஏமாத்திட்டாங்களே, எங்களை ஏமாத்திட்டாங்களே, நாங்க எப்படி ஜெபிக்க முடியும் அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில நானும் ஏமாந்துருக்கேன்ப்பா, நானும் ஏமாந்துருக்கேன்.
நான்லாம் நல்லா ஏமாந்துருக்கேன், பல லட்சங்கள் நஷ்டப்பட்டிருக்கேன், என்னையும் ஏமாத்திருக்காங்க. ரவிராஜ் இன்னைக்கு உயிரோட இருக்கான் அப்படின்னா என்ன தெரியுமா காரணம்? என் இதயத்துக்குள்ளே இந்த உலகத்துள்ள காரியத்தை நான் வச்சிருந்தா எப்படி என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்? தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத செத்த காரியங்கள் அதெல்லாம் தூரத்துக்கு போட்டுடணும். இதயத்துக்குள்ள யார் மேல கசப்போ, வைராக்கியமோ, வெறுப்போ, எரிச்சலோ உள்ள இருக்கக்கூடாது. என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இதயத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நான் அவருக்கு மட்டும்தான் இருக்கணும், அவருக்கு மட்டும்தான் பிரியமானபடி இருக்கணும், அவருக்காக மட்டும்தான் வாழணும். தேவ சித்தத்துக்குள்ள நான் இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல வெறுக்க வேண்டிய காரியத்தை நான் வெறுத்தணும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தா நம்ம இதயத்துக்குள்ளே எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்மளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, யாரெல்லாம் வேதனைப்படுத்தினாங்க, நமக்கு விரோதமா யாரெல்லாம் சத்துருவா இருக்கிறாங்க. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப இரவு நேரத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான். சிநேகிதருக்காக உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க, உங்களை யார் வேதனைப்படுத்துறாங்க. ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்குள்ள எடுத்தாச்சுன்னா மாமியார் மருமகளா இருப்பாங்க, சில வீட்டுல மருமகளா இருப்பாங்க, சில வீட்டுல மாமியாரா இருப்பாங்க, சில வீட்டுல குடும்பம் ஃபுல்லா பிரச்சனையா இருக்கும். அதுல ஃபேமிலியில ஒரு 5-6 பேர் வரும். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தாச்சு அப்படின்னா அந்த வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ ஒரு சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா நம்ம சில ஜெபங்கள் ஏறெடுக்கணும். இப்போ சில குடும்பத்திலே சிறையிருப்புக்குள்ள இருப்பாங்க. அந்த சிறையிருப்பு வெளியே சொன்னா புரியாது. அது ஒரு பாவக்கட்டா இருக்கலாம், எந்த காரியம்னாலும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படும் போது நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம். ஆனால் சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா சிநேகிதருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இப்போ ஒரு வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, ஒரு வாலிப பையன் கேட்கிறான், அந்த செய்தியை கேட்கிறான். அவங்க தூங்கும்போது யாருக்காக ஜெபிப்பாங்க? எங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா வாயில வந்துடும். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வரணும், என் கூட பழகணுங்க, என் ஃப்ரெண்டுகள் இல்ல தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லி நம்ம இதயத்துக்குள்ள எப்போதுமே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீய எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில 2 மடங்கு ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது போல மற்றவங்களும் நல்லா இருக்கணும். அப்ப நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, சிநேகிதர், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அதை நம்ம ஜெபத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா, அப்பா அவங்க நல்லா இருக்கணும்ப்பா, என்னை அவங்க தப்பா சொல்லிட்டாங்கப்பா, பரவாயில்லப்பா, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா, அவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்போ நீங்க எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ, எந்த வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, உங்க ஊர்ல என்ன பிரச்சனை, உங்க மாவட்டத்துல என்ன பிரச்சனை, உங்க தேசத்துல என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நீங்க இருக்கிற இடத்துல, அப்பா நான் இருக்கிற இடத்துல என்னை ஆசீர்வதிக்கணும்ப்பா, என்னுடைய சிறையிருப்பு மாறணும்ப்பா, என்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சுங்க. என் இருதயத்துக்குள்ளே நீங்க மட்டும்தான் இருக்கணும்ப்பா, என் இருதயத்துக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கணும், என் இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாம். அப்படி நம்மை நாம் முதல்ல நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்முடைய சிந்தனைக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் வராம பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி பல காரியங்கள பிசாசு வச்சிருக்கு. சிறையிருப்புல இருக்கும்போது அவங்க பார்த்தா கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, நிம்மதியே இருக்காது, வேதனையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு வேதனை மாறணுமா,
நிம்மதி இல்லாமல் இருக்கா? என்ன செய்யணும்? சிநேகிதருக்காக, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக, நீங்கள் போகிற சர்ச்சில் உள்ள சபை ஊழியர், ஐயர்வாள், இல்லைன்னா ஆவிக்குரிய சபை, நீங்கள் போகிற சர்ச்சில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, விசுவாசிகள், நைட் நேரத்தில் கொஞ்சம் நேரம் தனியாக உட்காந்து, அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், ஸ்தோத்திரம்ப்பா, அவங்க அப்படி சொன்னாங்கப்பா, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்க. வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்குப்பா, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்க. என் குடும்பத்தில் எப்படி சூழ்நிலை இருக்கு, அவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுதோ எல்லா குடும்பத்தையும் பேரை சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்து அவங்கள ஆசீர்வதிங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா இது முக்கியமான வசனம். சிறையிருப்பு மாறும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன கிஃப்ட் கொடுக்காரு அப்படின்னா 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்காரு. அப்ப 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா, நம்ம சில நேரத்திலே அது சொத்து பிரச்சனையா கூட இருக்கலாம். ஏமாத்தி இருப்பாங்க, என்னையெல்லாம் ஏமாத்திருக்காங்கப்பா, அதனால எனக்கு இந்த வழி தெரியும். எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டு தான் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இதயத்துக்குள்ள இதெல்லாம் இருந்தா ஜெபிக்க முடியாது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதனால இரவு நேரத்திலே நான் சின்ன ஜெபம் முடிச்சிருவேன். ஆனா உங்களுடைய ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகணும். யோபுக்கு முன் இருந்தது எல்லாவற்றை பார்க்கிறோம் இரட்டத்தன்மையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எல்லாம் தருவார். தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும், உங்க வீட்டுக்கு என்ன வேணும், உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும், உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும், உங்க வாழ்க்கையில என்ன தேவை இருக்கு, என்ன கடன்ல இருக்கீங்க, என்ன பிரச்சனை இருக்கீங்க, எல்லாம் தேவனுக்கு தெரியும். இமை பொழுதுல உங்க குடும்பத்துடைய வாழ்க்கை முழுவதுமே மாறிடும். ஆனா அதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம், எந்த காரியத்துல நம்ம கட்டப்பட்டிருக்கோம், எந்த சிறையிருப்புல இருக்கிறோம் என்பதை மாத்திரம் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் சத்துருக்களுக்காக, அப்பா சிநேகிதருக்காக, எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருப்பா. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு விரோதமா எந்தெந்த காரியத்துல சத்துரு எழும்பி கொண்டிருக்கிறானோ, எங்களுக்கு விரோதமா எந்தெந்த குடும்பத்திலே சிநேகிதர்கள் யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே சிறையிருப்பு மாற வேண்டும், 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே எந்த காரியத்துல நெருக்கப்பட்ட சூழ்நிலை, கண்ணீரோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம், தரித்திரம், இழப்புகள் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ, இது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்றால் எங்க இருதயத்துள்ள கசப்போ, வெறுப்போ, கோபமோ, எரிச்சலோ எதுவும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது உங்க பிள்ளைகள் யாரெல்லாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே இறங்கும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றித்தாங்க, ஆசீர்வதிங்க, 2 மடங்கு ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட்டு ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அதிகாலையில் உங்களுடைய பாதபிள்ளை கண் வலிக்க அதை கிருபை செய்யுங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, பரலோகத்துல தேவன் உங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளை பத்திரமா ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைத்தால் போதும்பா. தேவன் அருளிய அப்பம் யூடியூப் சேனல்ல உங்களுடைய பாதபிள்ளை இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பேர் எழுதப்படணும். எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறு, எங்களுடைய கர்த்தர் பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ, தலைமுறை சாபம், பலவீனம், நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம். கர்த்தர் பிரியமில்லா தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம், என்னென்ன காரியம் இருக்கோ உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி, உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடி
உங்களுடைய மகிமையினால் மூடி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. வாலிப வயசுல உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்கிறது. தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலையும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாதுப்பா. சிறையிருப்புகளை பெறக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு விசேஷ ஒரு பாதுகாப்பு தாங்க. சில குடும்பம் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை இனிமேல் ஏன் அப்படி ஒரு கேள்வியோடு இருக்காங்க. அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம் இருக்குப்பா. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா தேவைகளும் சந்திங்க. அவனுடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனியாக ஆசிரியங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னா அதிகால வேளையில் உங்களுடைய பாதங்களை கண் விழிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெய்வட்டும். உங்களுடைய பிரசன்னம் இறங்கிரட்டும். எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இறங்குவாங்க. முன்னும் பின்னுமா தேவ துணிப்பாட்டுங்க. உங்களுடைய அக்னினாலே மூடுங்க. பகலிலே மேக ஸ்தம்பமாவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாவும் எங்க கூட இருக்கிற கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்துல எல்லா குடும்பத்துக்கும் சமாதானமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், கெட்ட சொப்பனங்கள், விபச்சாரக்கிரியர் எதுவும் உங்க பிள்ளைகளை தொடக்கூடாது. கர்த்தர் வேலி அடைங்க. கர்த்தர் வேலி அடைங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலி அடைங்க. இரவு நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்து நாமத்துல உண்டாகட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளே அப்பா ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பிள்ளைகளோட கூட இருக்கட்டும்ப்பா. நீங்க பொறுப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த குடும்பத்துல ஜெபிக்கனாலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் பூரண சுகம் தரணும். பரிபூர்ணமான விடுதலை வேணும். பரிபூர்ணமான ஆரோக்கியம் வேணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்தவர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, டெய்லி ஒரு நிமிடமா எனக்கு ஜெபிங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.